விபத்தில் சிக்கிய மூவரையும் மீட்டாகிவிட்டது என்று சொல்லியிருக்காங்க. தற்போது அங்க கள நிலவரம் என்ன? சக்தி, இங்கு பேரிடர் மீட்புத்துறை படையினரை பொறுத்தவரையில் விபத்து நடந்த ஒரு மணி நேரத்துக்கு பிறகாக இந்த இடத்தை அடைந்திருந்தனர். விபத்து நடந்த உடனேயே இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தவர்கள் காவல்துறையினரும் அதேபோன்று தீயணைப்பு துறையினரும் 3 தீயணைப்பு துறையினர் இங்கு விரைவாக அருகில் இருந்து வந்து சேர்ந்து உள்ளே சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணியினை முடுக்கிவிட்டனர். காவல்துறையினருக்கு அதில் முழுவதுமாக உதவி செய்து அங்கு உள்ளே இருந்த 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பலரையும் மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். அவர்கள் சிறு காயங்களோடு தப்பித்து பிழைத்தனர். இருந்தாலும் 3 பேர் முழுவதுமாக இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார்கள். அவர்கள் 3 பேரும் இங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள். அவர்கள் மீது இந்த முதல் தடம் இடிந்து விழுந்ததன் காரணமாக அவர்கள் 3 பேரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள். அதேபோல் பேரிடர் மீட்புத்துறையினர் சொன்னது போலவே இந்த 3 பேரை மீட்டு அனுப்பியது என்பது அவர்கள் இறந்த நிலையில் உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டன. 3 பேரும் அந்த உடல்கள் மீட்கப்பட்டு அருகே இருந்த ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி உயிரோடு சிறுகாயங்களோடு சிக்கியிருந்தவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டன காவல்துறை உதவியோடு. இங்கு பேரிடர் மீட்பு படையினர் வந்த பிறகு இங்கு வேறு யாராவது சிக்கியிருக்கிறார்களா, அதேபோன்று இந்த கட்டட இடிபாடுகளுக்கு வெளியே யாராவது மயங்கிய நிலையில் கிடைக்கிறார்களா, வேறு ஏதாவது சிறு காயங்களோடு உள்ளே கிடைக்கிறார்கள் போன்ற எல்லாம் அவர்கள் உள்ளே சென்று ஆய்வு செய்தார்கள். அதன் பிறகாக இந்த கட்டிடம் மேலும் இடிந்து விட வாய்ப்பு உள்ளதா, தரைதளத்துக்கு அந்த மேல்தளம் இடிந்து விழுந்து தரைதளமும் சிறிது சேதமடைந்திருக்கிறது, அந்த பள்ளத்தில் ஏதாவது சிக்கியிருக்கிறார்கள் போன்ற எல்லாம் பார்வையிட்டார்கள். அவர்கள் 40 பேர் கொண்ட ஒரு குழுவினர் இங்கு உடனடியாக அடையாறு பகுதியிலிருந்து இந்த விபத்து நடந்த ஆழ்வார்பேட்டை பகுதிக்கு வந்து அவர்கள் தீவிர மீட்பு பணியினை முடுக்கிவிட்டு இந்த பணியினை மேற்கொண்டார்கள். சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக இவர்கள் இந்த பகுதியில் ஆய்வு செய்த நிலையில் பெரிய அளவில் விபத்தில் மேலும் யாரும் சிக்கியில்லை என்பதை உறுதி செய்த நிலையில் தற்போது நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த விபத்து தொடர்பாக மீட்பு பணி என்பது தற்போதைய நிலையில் நிறைவடைந்திருப்பதாகவே நமக்கு முதற்கட்ட தகவல்கள் கிடைக்கின்றன. இதன் பிறகாக இந்த விபத்து எப்படி நடைபெற்றது, இந்த விபத்தில் யாரெல்லாம் காயமடைந்தார்கள், விபத்தின் போது யாரெல்லாம் இருந்தார்கள், இந்த பப் என்பது எப்படி லைசன்ஸ் முறையாக பெறப்பட்டு செயல்பட்டதா போன்ற பல்வேறு விவரங்கள் மற்றும் ஆய்வுகளுக்காக அதிகாரிகள் முகாமிட்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் கூட வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த விபத்து நடந்த இந்த பப்பின் உள்ளே முகாமிட்டு ஆய்வு பணியினை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் மாநகராட்சியினுடைய ஆணையர் கூட இந்த பகுதிக்கு நேரில் ஆய்வு செய்ய வருவதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இப்படி இந்த விபத்து 3 பேர் உயிரிழந்த விபத்து என்பது சென்னையை பொறுத்தவரையில் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்த பகுதிக்கு அருகிலேயே மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வந்ததன் காரணமாக அந்த மெட்ரோ ரயில் பணிகளை ஒட்டி இந்த விபத்து நடைபெற்று இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதன் காரணமாக மெட்ரோ ரயில் அதிகாரிகளும் இந்த பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். விபத்து நடந்ததில் இருந்து தற்போது வரை விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி சுரேஷ்.